வணக்கம். தியாகராஜா ஆராதனை விழாவில் எங்கள் ஊரில் நடக்கிறது. அதை கலந்து கொண்டேன். என்ன ஒரு இனிமையான அனுபவம்! தியாகராஜ திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து ஆராதனை செய்து, அந்த ராமபிரானின் பட்டாபிஷேக திருவுருவப் படத்திற்கு பூஜைகள் செய்து, அழகான பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் ஒன்றை எடுத்து பாடி, மிக மிக மகிழ்ச்சியாக இன்றைய காலை பொழுது துவங்கியது. இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு அழகான இசையை எங்கிருந்து கொண்டு வந்தார் தியாகையர்? சந்த சரஸ்வதியே அவருடன் வாசம் செய்திருக்கிறாள். தியாகையரை வழிபட்டால் அந்த சரஸ்வதியை வழிபட்டதாக ஆகும். மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கர்நாடக இசையை ஒவ்வொரு இளைஞரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இளம் பெண்ணும் பாட வேண்டும். சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு பாடினால் கடைசி வரை உங்களுக்கு அந்த திறமை நிலைத்து நிற்கும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு இந்திய நாட்டின் பாரம்பரிய சங்கீதமான கர்நாடிக் மியூசிக் கற்றுக் கொடுங்கள். அவர்கள் பாடட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.